ஒன்று நாளாகமம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் தாவீது சொல்கிறார். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்கிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார் என்று. அதே 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை சொல்கிறார். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாக்களின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த ஆலோசனையை நாம் சொல்ல வேண்டும். என் குமாரனே, என் குமாரத்தியே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறவர், நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிறவர். நீ அவரை தேடினா உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டா அவர் உன்னை என்றைக்கும் விட்டு விடுவார். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஆமென்.